Hi friends, welcome to PVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை மசால். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அடுப்பு சிம்ல வச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை லைட்டா வதக்கிக்கங்க. இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன தக்காளி வேகிறதுக்காக 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 முட்டை வேக வச்சு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒன்றொன்னா திருப்பி அந்த மசாலா மேலே வச்சுக்கணும். முட்டை வேக வைக்கும்போது தண்ணியில் உப்பு போட்டு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டை கிராக் விழுவாமல் உடையாமல் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் லைட்டாக நுணுக்கி இது கூட சேர்த்துக்கணும். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மசாலா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த முட்டையெல்லாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட முட்டை மசால் ரெடி. இதை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.